அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 67 73 வரை ஒரு மஞ்சள் நிற பசுமாட்டுடைய சம்பவத்தை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறான். அந்த சம்பவம் என்ன, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 67 73 வரை ஒரு மஞ்சள் நிற பசுமாட்டை பற்றிய ஒரு சம்பவத்தை தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன என்று பார்த்தால், இந்த ஆயத்துக்கு கீழால் தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவாக இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். எல்லா தஃப்சீர்கள், தஃப்சீருல் ஹாசினாக இருக்கலாம், தஃப்சீருல் குர்துபியாக இருக்கலாம், தஃப்சீருல் மதுஹரியாக இருக்கலாம், தஃப்சீர் இப்னு கஸீராக இருக்கலாம், எல்லா தஃப்சீர்களிலும் இந்த சம்பவம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். இவருக்கு ஒரே ஒரு சாச்சாவுடைய மகன் மட்டும் தான் சொந்தக்காரராக இருந்தார். இவருக்கு பெற்றோர்களும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. அதனால இவருடைய மரணத்துக்கு பிறகு எல்லா சொத்துக்களும் இவருடைய சாச்சாவுடைய மகனுக்குத்தான் செல்வதாக இருந்தது. இந்த சாச்சாவுடைய மகன் இவர் எப்ப மரணிப்பார் என்று காத்து கொண்டிருந்தான் இவருடைய முழு சொத்துக்களையும் எடுப்பதற்காக. ஆனால் இவனுடைய நேரம், இவர் மரணிக்காமல் நீடூழி காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால இவன் என்ன செஞ்சாண்டா, இவரை பேசாம கொலை செய்து விட்டால் இவருடைய எல்லா சொத்துக்களும் எனக்கு வந்துவிடும் என்று சொல்லி ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் இந்த பணக்காரரை இந்த அவருடைய சாச்சாவுடைய மகன் கொலை செய்து அடுத்த ஊரிலே இவருடைய உடம்பை போய் போட்டுவிட்டு வந்துவிட்டான். அருமையானவர்களே, மறுநாள் காலையில் இந்த உடம்பு மக்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த மனிதரை பக்கத்து ஊரில் இருக்கக்கூடியவர் தான் கொலை செய்து விட்டார்கள் என்று 2 ஊர்களுக்கு மத்தியில் சண்டை வர ஆரம்பித்தது. கடைசியாக இந்த விடயம் மிகப்பெரிய குழப்பமாக, மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை இந்த விடயம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மக்கள் வந்து, இதுக்கு ஒரு முடிவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொலையை யார் செய்தது என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, அதனால் நியாயம் எங்களுக்கு வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இதற்குரிய பதிலை கேளுங்கள் என்று பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இதை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், ஒரு பசுமாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய இறைச்சியை அந்த இறந்தவருடைய உடம்பிலே அடித்தால் அவர் உயிர் பெற்று இறந்தவன் யார் என்று சொல்வார் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே இதை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ் இதை பற்றி சூரா பக்ராவிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். 67வது வசனம் இதை பற்றி பேசுகிறது. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாராகிய பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பசுமாட்டை அறுக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னவுடன் அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை பரிகாசம் செய்கிறீர்களா? நாங்கள் உங்களிடத்தில் இந்த மனிதரை கொலை செய்தவர் யார் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு சொல்லுங்கள் என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் என்ன இப்படி ஒரு விடயத்தை சொல்கிறீர்கள்? எங்களை பார்த்தால் உங்களுக்கு கிண்டலாக தெரிகிறதா? எங்களை பரிகாசம் செய்கிறீர்களா என்று அந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? قال اعوذ بالله ان نكون من الجاهلين, பரிகாசம் செய்பவரை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் உங்களை பரிகாசம் செய்யவில்லை, அல்லாஹ் தான் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பிறகு மக்கள் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பசுமாட்டை அறுக்கும்படி கூறியிருக்கிறான், அதுக்கு ஏதாவது அடையாளம் சொன்னால் தானே அந்த பசுமாட்டை தேடி நாங்கள் அறுக்க முடியும் என்று சொல்லி மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பசுமாட்டை அறுக்கும்படி தான் சொல்லி இருந்தான். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இவர்கள் ஏதாவது ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை அந்த உடம்பிலே அடித்தால் அவர் எழுந்து
இருந்து கொலை செய்தவன் யார் என்று இலகுவாக சொல்லி இருப்பார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மீண்டும் மீண்டும் துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். இவர்கள் சொன்னாங்க, காலு துஅலனா ரப்பக யுபையின் லனா மாஹி, அந்த பசுமாடு எப்படியாப்பட்டது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு எங்களிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது இவர்களை கஷ்டப்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? கால இன்னஹு யகூலு இன்னஹா பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ர் அவானும் பைன ذلك ஃபஃஅலு மா துமரூன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் அளிக்கிறான்? அது இளம் கன்றும் கிடையாது, அது வயது போன மாடும் கிடையாது. அந்த இரண்டு மாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயதை அடைந்த மாடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதோடு அவர்கள் கேள்வியை முடித்திருந்தால் கூட அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? காலு துஅலனா ரப்பக யுபையின் லனா மா லௌனுஹா, அந்த பசுமாட்டுடைய நிறம் என்ன, எந்த நிறத்தை கொண்டதாக அந்த பசுமாடு இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு சொல்லுங்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய கூட்டம் இப்படி கேட்கிறார்கள், இதற்கு ஏதாவது ஒரு பதிலை தா யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பகரத்துன் ஸஃப்ரா ஃபாகிஉல் லௌனுஹா தஸுருன் நாஸிரீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன பதில் அளித்தான் தெரியுமா? இன்னஹா பகரத்துன் ஸஃப்ரா, அது மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு. ஃபாகிஉல் லௌனுஹா, அதாவது கட்டி மஞ்சள், அதை பார்த்தால் கட்டி மஞ்சளாகத்தான் இருக்கும். தஸுருன் நாஸிரீன், பார்க்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்தும் இப்படியாப்பட்ட நிறமுடைய மாடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, பசுமாடை எடுத்துக்கொண்டால் ஒன்று வெள்ளையாக இருக்கும், அல்லது பிரவுன் கலரில் இருக்கும், இல்லாட்டி கருப்பு நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறத்தில் எப்படி பசுமாடு இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே, இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கேள்வி கேட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல தடவை தொந்தரவு செய்திருக்கிறார்கள். இதே போலத்தான் இந்த இடத்திலும் இந்த யூதர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை கஷ்டப்படுத்துகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஞ்சள் நிற பசுமாடு என்று சொன்னதிலும் ஒரு ஹிக்மத், ஒரு நுட்பம் இருக்கிறது. தஃப்ஸீருல் ஹாஸின்ல இந்த நுட்பம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார். இவர் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார். இவர்கிட்ட ஒரு கன்று குட்டி இருந்தது, அது மஞ்சள் நிறத்தில் இருந்தது. இவருக்கு ஒரு கை குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருந்தது. இவர் என்ன செஞ்சார்னா, இந்த கன்று குட்டியை ஒருவருடைய பட்டியல போய் விட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகன் வாலிபம் அடைந்ததற்கு பிறகு உங்களிடத்திலே இந்த கன்று குட்டியை தேடி வந்தால் அப்பொழுது என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தந்தை வருகிறார். வந்து சில தினங்களில் இவருடைய மரணம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இந்த தாயும் அந்த மகனும் தான் வாழ்கிறார்கள். மகன் வாலிப வயதை அடைகிறான். இந்த மகன் என்ன செய்வான் என்று சொன்னால், தந்தையை போல ஒரு சிறந்த வணக்கசாலியாக இருந்தார். இவர் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அந்த விறகுகளை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று அந்த விற்பனையின் மூலமாக கிடைத்த பணத்தை மூன்றாக பிரிப்பார். ஒரு பகுதியை சதக்கா செய்வார், மற்ற பகுதியை தன்னுடைய தேவைக்கு வைத்துக் கொள்வார், மற்ற ஒரு பகுதியை தன்னுடைய தாயிடத்திலே கொண்டு போய் கொடுப்பார். இதே போல இரவையும் மூன்றாக பிரிப்பார். ஒரு பகுதியை தன்னுடைய தூக்கத்துக்காக வேண்டி எடுத்துக்கொள்வார், மற்ற பகுதியை தொழுகையிலே இவர் கழிப்பார், மூன்றாவது பகுதியை தன்னுடைய தாய்க்கு ஹிதுமத், பணிவிடை செய்வதிலே இவர் கழிப்பார். இப்படி தாய்க்கு ஹித்மத் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிள்ளையாக இந்த வாலிபன் இருந்தார். கண்ணியமானவர்களை, இந்த சந்தர்ப்பத்தில் தாய் இந்த மகனை பார்த்து சொல்றாங்க, இப்படித்தான் உன்னுடைய தந்தை உனக்காக வேண்டி ஒரு அனந்தர சொத்தை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த என்னது, ஒரு கன்றுக்குட்டி, இன்னவருடைய பட்டியல அது புல்மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்திலே போய் நீ விடயத்தை சொல்லி அதை கேட்டால் அவர் உனக்கு தருவார் என்று சொன்னவுடன் பிறகு இந்த வாலிபன் அந்த மனிதருடைய பட்டியலே போய் அந்த தன்னுடைய தந்தையுடைய கன்றுக்குட்டியை கேட்கிறார். அது பெரும் ஒரு பசுமாடாக இருந்தது. பிறகு அந்த பசுமாட்டை எடுத்துக்கொண்டு தாயிடத்திலே வந்து சேர்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த பசுமாடு மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. பிறகு தாய் என்ன சொல்கிறார், அந்த மகனை பார்த்து, தற்பொழுது நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய், காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதன் மூலமாக
மூலமாகத்தான் நீ பணத்தை சம்பாதிக்கிறாய், அதுக்கு பதிலாக இந்த மாட்டை நீ மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து உன்னுடைய செலவுக்கு வைத்துக்கொள் என்று சொன்னவுடன் மகன் தாயுடைய பேச்சை மதித்து அந்த மாட்டை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு புறப்படுகிறார். அந்த நேரத்தில் தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மாட்டை 3 தங்க நாணயத்தை விட அதிக விலைக்கு விற்று விடாதே, அப்படி விற்பதாக இருந்தால் என்னிடத்தில் வந்து ஆலோசனை பெற்றுக்கொள் என்று சொல்லி தாய் அனுப்பி வைக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த மகன் அந்த பசுவை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு வந்து விற்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபனை சோதிக்க விரும்புகிறான். ஒரு மலக்கை மனித தோற்றத்திலே இந்த வாலிபனிடத்திலே அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு மனித தோற்றத்தில் வந்து இந்த வாலிபனிடம் இந்த மாடு எவ்வளவு, இந்த மாட்டுடைய விலை என்ன என்று சொன்னவுடன் இந்த வாலிபன் சொல்கிறார், 3 தங்க நாணயத்துக்கு இந்த மாட்டை உங்களுக்கு நான் தருகிறேன், இது என்னுடைய தாயுடைய பொருத்தம், தாயுடைய முடிவு என்று சொன்னவுடன் அந்த மலக்கு என்ன சொல்கிறார் என்றால், மனித ரூபத்தில் வந்த அந்த மலக்கு, இந்த பசுவை நான் 6 தங்க நாணயத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன், தாயிடத்திலே நீ கேட்க தேவையில்லை, தாய் 3 என்று தானே சொல்கிறார், அதனால் இன்னும் அதிகமாக 3 தங்க நாணயத்தை கொடுத்து இந்த மாட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அருமையானவர்களே, அந்த வாலிபன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாட்டுடைய தோல் அளவுக்கு நீங்கள் தங்கத்தை எனக்கு கொடுத்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன், நான் 3 தங்க நாணயத்துக்கு மட்டும் தான் இந்த மாட்டை விற்பேன் என்று சொன்னவுடன் மனிதருடைய தோற்றத்தில் இருந்த அந்த மலக்கு சொன்னார், அப்படின்னா உன்னுடைய தாயிடத்திலே போய் நீ ஆலோசனை பெற்றுவா என்று அனுப்பியதும் பிறகு அந்த வாலிபன் தாயிடத்தில் வந்து இப்படித்தான், ஒருத்தர் 6 தங்க நாணயத்திற்கு இந்த மாட்டை கேட்கிறார், கொடுக்கவா என்று சொன்னவுடன் தாய் சொன்னா, பிரச்சனை கிடையாது, நீ 6 தங்க நாணயத்திற்கு கொடு, அதற்கு மேல் கொடுப்பதாக இருந்தால் என்னிடத்திலே வந்து ஆலோசனை பெற்றுக்கொள் என்று சொன்னவுடன் மீண்டும் மார்க்கெட்டுக்கு போய் அந்த மனிதரிடத்தில் என்னுடைய தாய் விருப்பப்பட்டு விட்டார்கள், அதனால் இந்த பசுவை 6 தங்க நாணயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அந்த மனிதர் மலக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 6 அல்ல, அதைவிட அதிகமாக நான் 12 தீனார்கள், 12 தங்க நாணயத்திற்கு இந்த பசுவை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் இந்த வாலிபன் அந்த தொகையை எடுப்பதற்கு மறுத்துவிட்டார். தாய் 6 என்று தான் கூறினார், தாயுடைய பேச்சை மீற எனக்கு முடியாது, 6 என்றால் நான் எடுத்துக்கொள்கிறேன், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று அந்த தொகையை மறுத்து விடுகிறார். பிறகு இந்த மனிதர் என்ன செய்கிறார்? தாயிடத்திலே போய் நீங்கள் மஷூரா ஆலோசனை கேட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் இந்த வாலிபன் மீண்டும் தாயிடத்திலே வந்து நடந்த விடயத்தை சொல்கிறார். அருமையானவர்களை, தாய்க்கு விளங்கிவிட்டது, வந்தவர் இந்த மாட்டை வாங்க வரவில்லை, இவர் ஏதோ ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி மகனை பார்த்து தாய் சொல்கிறார், வந்தது மனிதன் கிடையாது, அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை மனித ரூபத்திலே அனுப்பியிருக்கிறான், நீ அவரிடத்திலே போய் இந்த மாட்டை நான் விற்கவா அல்லது வைத்துக் கொள்ளவா என்று கேளு என்று தாய் சொல்லி அனுப்புகிறார். பிறகு இந்த வாலிபன் அந்த மனிதரிடத்திலே வந்து தாய் சொன்ன பிரகாரம் கேட்டதும் அந்த மனிதருடைய தோற்றத்தில் இருந்த மலக்கு இந்த வாலிபனை பார்த்து, உன்னுடைய தாயிடத்தில் போய் நான் தற்பொழுது சொல்லக்கூடிய விடயத்தை சொல், அது என்னவென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாட்டை வாங்குவதற்காக உங்களிடத்திலே வருவார்கள், காரணம் என்ன? அங்கே ஒரு கொலை நடந்திருக்கிறது, அந்த கொலையை யார் செய்தார் என்று இந்த மாட்டின் மூலமாகத்தான் விளங்கிக் கொள்ளலாம், அதனால் நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாட்டை வாங்குவதற்காக உங்களிடத்தில் வருவார்கள், அதுவரை இந்த மாட்டை வேறு யாருக்கும் விற்க வேண்டாம், வந்து பெருமதி எவ்வளவு என்று கேட்டால் இந்த மாட்டுடைய தோலின் அளவுக்கு எனக்கு தங்கம் வேண்டும் என்று கூறுங்கள் என்று அந்த மலக்கு இந்த வாலிபனிடத்திலே சொன்னார். பிறகு வாலிபன் தாயிடத்திலே வந்து சொன்னதற்கு பிறகு கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்கு சொன்ன பிரகாரம் இந்த வாலிபனை தேடி வருகிறார்கள். கண்ணியமானவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கூட்டத்தாரும் வந்து இந்த மாட்டை வாங்குகிறார்கள். அவர் அந்த மலக்கு சொன்ன அடிப்படையில் இந்த மாட்டுடைய தோலின் அளவுக்கு தங்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அந்த மாட்டை வாங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஞ்சள் நிற மாடு என்று பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதுடைய நுட்பம் இதுதான். இன்னொரு குடும்பத்தை அல்லாஹ் வாழ வைப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நம்பிய ஒரு குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு காரணத்தை ஏற்படுத்தினார். இவர்கள் இந்த மஞ்சள் நிற மாட்டை தேடி 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 கடைசியாக இந்த வாலிபரிடத்திலே வந்து அந்த மஞ்சள் நிற மாட்டை வாங்கி செல்கிறார்கள். பிறகு அந்த மாட்டை இந்த பனு இஸ்ரவேலர்கள் அறுத்து அதனுடைய ஒரு இறைச்சி துண்டை இந்த இறந்தவருடைய உடலிலே அடிக்கிறார்கள். அவர் உயிர் பெற்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே, உன்னை கொலை செய்தது யார் என்று கேட்டவுடன் என்னுடைய சாச்சாவுடைய மகன் தான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் மரணம் அடைந்து விட்டார். பிறகு கண்ணியமான
கண்ணியமானவர்களே, அந்த சாச்சாவுடைய மகன் பிடிக்கப்பட்டு அவனுக்கு தகுந்த தண்டனை அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 67 இருந்து 73 வரை தெளிவாக கூறுகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு பசுமாடு என்று தான் சொல்லியிருந்தால், அப்பயே இவர்கள் ஏதாவது ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை இந்த இறந்தவருடைய உடலில் அடித்திருந்தால் அவர் பதில் சொல்லியிருப்பார். இவர்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டதின் காரணமாக இவர்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். அடுத்த ஆயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் கேட்ட இன்னொரு கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஞ்சள் நிற மாடு என்று சொன்னதற்கு பிறகும் இவர்கள் கேட்டார்கள், காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி இன்னல் பக்ர தஷாபஹ அலைனா வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லமுஹ்ததூன். இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, என்று சொன்னா எங்களுக்கு எந்த மாடுன்னு விளங்குதில்லை, வித்தியாசம் தெரியாமல் இருக்குது, எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அதனால் இன்னும் தெளிவாக இந்த மாட்டுடைய அடையாளங்களை சொல்லும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த அடையாளத்தை சொல்கிறான். قال انه يقول انها بقره لا ذلول تثير الارض ولا تسقي الحرث مسلمه لا شية فيها என்று அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இதுவரைக்கும் எந்த வயலிலும் உழவு வேலைக்கு பயன்படுத்தப்படாத ஒரு பசுதான் இது. அது மட்டுமல்லாமல் எந்த தண்ணீரையும் இந்த பசு இதுவரைக்கும் பாய்ச்சியது கிடையாது. பொதுவாக பசுக்களை மாடுகளை எடுத்துக்கொண்டால் உழவு வேலைக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள், தண்ணீரை இறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த பசு இருக்கிறதே, இந்த எந்த வேலையையும் இதுவரை செய்தது கிடையாது. முசல்லமத்துல் லா ஷியத ஃபீஹா, அதனுடைய உடம்பிலே எந்த இடத்திலும் வடுக்கள் கிடையாது. அது சகலவிதமான குறைகளை விட்டு நீக்கப்பட்ட ஒரு பசு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய அடையாளங்களை சொன்னார்கள். இந்த நேரத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? காலுல் ஆன ஜித பில் ஹக், இப்பதான் சரியாக சொன்னீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இந்த மஞ்சள் நிற மாட்டை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை இந்த பனு இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா பக்ராவிலே கூறுகிறான். இந்த சம்பவத்தை முன்வைத்து தான் இந்த அத்தியாயத்திற்கு சூரா பக்ரா, பசுமாடை பற்றிய சூரா என்று பெயர் வந்தது. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பலவிதமான சம்பவங்கள், ஆச்சரியமான சம்பவங்கள், படிப்பினையை தரக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசுகிறான். வரக்கூடிய காலங்கள் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.